ஹலோ, எத்தனை மணிக்குடா வருவா? எத்தனை மணிக்கு வருவா? ஏன்டா பிரச்சனை? உங்களை நம்பி திரிக்கிறது. ஒரு பைக் கொண்டு வந்த மாதிரி இருந்தா ஒரு பிரச்சனை. ஒருத்தையும் போயிடலாம் மாதிரி பார்த்து தந்துடுறேன். இப்பயும் பார்த்து தந்துடுறேன். ஒரு கிடைக்கல, நல்ல ஒரு சாமான் ஒன்று கிடைக்கல, தேடி தந்துடுறேன். ஒரு அவசர வேலைமான் வந்து நான் பைக்கில் ஒன்றிலோ நம்மளோட நண்பன் ஒரு கோல் அடிச்சேன். தெரியல நண்பன் இப்படி எல்லாரும் 10 நிமிஷத்துக்குள்ள வலிக்கிற வாட்டியான். இப்படி பைக் கொண்டு பார்க்கலாம். என்ன மாதிரி சரி வாங்க வாங்க, கட்டாயம் பார்க்கத்தாங்க. நான் சொன்ன சாமான பாருங்க, இந்த அரி சாமா இது அங்கவை, அது சங்கவை சாமா. அப்படி பேர் அது இல்லை சாமா என்ன பஜாஜ் பிராண்டட். இந்த சாமா இருந்தா இதானா? இது மனுஷன் ஓடுறதானா? இது சட்டப்படி சாமான். இது பாருங்க, எல்லா இடத்துல இந்த சாமா தான் இருக்கு. பாத்திருக்கேன் பாருங்க, கெட்ட எல்லாம் சட்டப்படி சாமா. அடிச்சா பிரேக் அவட தெனிக்கு நொறிக்குள்ள பூந்துவோம் சாமா. அப்படி சாமா ரெண்டு சட்டப்படி நல்ல பிராண்டட். ரெண்டு இது என்ன மம்பட்டி எல்லாம் இருக்கு? இவரோட தலைவர் இவரு மம்பட்டி இவரு, அவரோட தவட்டி இவரு. அது சரி. இது என்னடா பட்டியா? பட்டியால இந்த பட்டி சாமா, அந்த சாரி பட்டி அந்த பட்டி சாமா. வேற நீங்க வேற என்ன யோசிச்சு? வேற நல்ல சாமா வேண்டாம். வேற வலிச்சு துறைக்கிறது சாமா தேவைப்படும். வலிச்சு துறைக்க கிரீஸ் சாமா. அப்படி என்ன கிரீஸ் வலிச்சு துறைக்க? நீங்க இப்ப இத கூட்டி வந்து காட்டினதுக்கு எனக்கு இப்ப தலையுது. சுத்தி பாருங்க நம்ம சாமா. இது தேர்மா இது பைக் தான். மனுஷன் ஒரு முந்திரியா அப்பதான் தெரியல. நீங்க ஊரா சொல்ல உங்களை பாக்கணும் மாட்டோம் ஒவ்வொரு நாளும். சாமா இல்ல வளைச்சு பாப்பாங்க, எல்லாரும் கூடி பாப்பாங்க. அப்படி சாமா இது அவ்வளவு பிராண்டட் சாமா. கடைசியா அமர ஊதியதுக்கு வருவாங்க எல்லாரும். அப்படி இல்ல சாமா, நல்ல பிராண்டு. பாத்து எடுங்களா? என்ன 2 லோட் எடுங்களா? அங்க எடுங்களா? அங்க எடுங்க. இதை எடுத்தா நான் எப்படிப்பா வாழ்றேன் கடவுளே? இது பெட்ரோல் இது எப்படி போகுது? இதுல அடுத்த பிராண்ட் என்ன? உண்மையான பேர் என்ன? இது சாமான பேர் வந்து NS200. இவன் தானே அந்த பொருளாதார இவன்? கடவுளே, இவன் சின்னம்மா இது இல்லையாப்பா? அவன் கடைக்கு என்ன விடுவாரு? சாமான அடிப்பில் எடுக்க மாட்டேன். நீங்க நல்லம், பைக் நல்லம், தம்பி நல்லம் இல்லை. நீங்க பதுங்குனா பூனை பாஞ்சா புலி. ஆனா நீங்க எங்க பதுங்குவீங்க எங்க பாவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவரை சொன்ன மாதிரி தான் NS200 பைக் வந்து பாஞ்சா புலி தான். கடைசியில் நடந்த ஆக்சிடென்ட் தெரியும், நீரோடு நடந்த ஆக்சிடென்ட். அடியோட ஒரு 6 அபார்ட்மெண்ட் அவர் ரேஸோடு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. NS200 பைக் சொன்னாலே அந்த ஒரு ரேஸ் ஓடுறோம்னா வேற இந்த அவ்வளோத்துக்கு இந்த RPM அவ்வளோ இதாக இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஆக்சிடென்ட் பார்க்கக்குள்ள மேக்ஸிமம் NS200 தான் கடந்த ஆக்சிடென்ட். ஸோ நீங்களும் பைக்கோடு நீ கவனமாக ஓடுது. நாங்கள் வந்து ஒரு பண்ணா தான் இந்த வீடியோ எடுத்து போட்டோம். ஏன்னு சொன்னால் கூடுதலாக வந்து ஆக்சிடென்ட் நடக்கு, NS200 ஆக்சிடென்ட் நடக்கு ஸ்ரீலங்காவில். அது கொஞ்சம் விழிப்புணர்வு தான் நம்மள வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வேட்கமாக நடிக்க இஷ்யூ இல்லை, அடுத்தடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நல்லது இது என்ன சொல்ல வர பாருமா, பைக் ஓடுங்க, கால் எட்டு அடி பைக்கை ஓடாங்க. என்னம்மா இது நடையில? ஸோ மறக்காம ஹெல்மெட் போட்டு பைக் ஓடுங்க, உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஸோ உங்களுக்கு விடைபெற நான் உங்கள் தமிழாக்கள். பை பை.